நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு நாள் ஒரிஜினல் பத்திரம் இல்லாம அதனுடைய நகல் காப்பியை மட்டும் வச்சு பத்திரம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அதை தடுக்கும் விதமாக பத்திரப்பதிவு சட்டம் பிரிவு 34C அப்படின்னு ஒரு பிரிவை கொண்டு வந்துட்டாங்க. இனிமே ஒரிஜினல் பத்திரம் இல்லாம பத்திரம் பதிவு பண்ண முடியாது. இருப்பினும் அதற்கான மாற்று வழி என்ன அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். ஒண்ணு இல்லைங்க, உங்களுடைய சொத்தினுடைய பத்திரம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா உடனடியா நீங்க அந்த சொத்தினுடைய பத்திரத்திற்கான நகல் காப்பியை பத்திர ஆபீஸ்ல போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கங்க. வாங்கிட்டு உங்களுடைய சொத்து பத்திரம் எப்ப தொலைஞ்சிச்சு, எப்படி தொலைஞ்சிச்சு, எங்க தொலைஞ்சிச்சு அப்படிங்கிற விவரங்கள்லாம் அடங்கிய ஒரு உறுதிமொழி சான்று அடிச்சு வச்சுக்கணும். அதுக்கு பேர் அஃபிடவிட் அப்படின்னு. அந்த அஃபிடவிட்ல நோட்டரி பப்ளிக் கிட்ட சைன் வாங்கி வச்சுக்காங்க. இது ஒண்ணு. அடுத்து நியூஸ் பேப்பர்ல நீங்க விளம்பரம் கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நோட்டரிக்கு அஃபிடவிட், நியூஸ் பேப்பர்ல கொடுத்த விளம்பரம், அந்த நகல் காப்பி, இதை மூணையும் வச்சு உங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும், டிஎஸ்பி ஆபீஸ்க்கும், எஸ்பி ஆபீஸ்க்கும் இது மாதிரி என்னுடைய சொத்துடைய பத்திரம் தொலைஞ்சு போச்சு, அதை கண்டுபிடிச்சு கொடுங்க. இல்ல அப்படின்னா அதை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சர்டிபிகேட் கொடுங்க. அதுக்கு பேர் நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட். அதை கொடுங்கன்னு சொல்லி மனு கொடுக்கணும். நீங்க கேட்கலாம், என்ன சார் போலீஸ்ட போய் மனு கொடுத்தா எவ்வளவு நாள் சார், நாங்க எத்தனை வருஷம் சார் காத்திருக்குது அப்படின்னு கேட்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்க போலீஸ்ட மனு கொடுத்து 30 நாளையில போலீஸ் உங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா உடனடியா உயர் நீதிமன்றத்துல ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணி போலீஸ் இவ்வளவு நாளைக்குள்ள இந்த நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க உத்தரவு வாங்கிக்கலாம். இந்த நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட்டை வச்சு அடுத்தடுத்து நீங்க சொத்தை வேற ஆளுக்கு விற்கலாம், யார் பேருக்கு வேணா மாற்றலாம். எனவே மக்கள் அனைவரும் இது போன்ற சட்டம் தெரிஞ்சுக்கங்க, சட்டப்படி நடந்துக்கங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.